Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல 10th சம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம் தான். ஓகே, எஃப் ஃப்ரம் -5 to 9 5,9 to r கொடுத்துருக்காங்க. r நமக்கு ரியல் நம்பர். ஸோ இஸ் டிஃபைன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 6x + 1. ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் -5 <= x < 2. ஸோ 5x² - 1 2 <= x < 6. 3x - 4 6 <= x <= 9. ஸோ -5 இருக்கணும், 2 விட கம்மியாக இருக்கணும். ஸோ -5 -4 -3 -2 -1 0 1. ஸோ 2 விட கம்மிங்கிறதுனால 1 வரைக்கும் முடிச்சிருக்கேன். இங்கே 2 <= x < 6. 2 இருக்கணும், 2 விட அதிகமாக இருக்கணும், 6 விட கம்மியாக இருக்கணும். ஸோ 2 3 4 5. இங்கே 6 <= x <= 9. 6 இருக்கணும், 6 விட அதிகமாக இருக்கணும், 9 விட கம்மியாக இருக்கணும், 9 இருக்கணும். ஸோ 6 7 8 9. ஓகே, ஸோ இது எப்போவுமே பக்கத்தில் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2. ஓகே, எஃப் ஆஃப் -3. ஸோ -3 இதில் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் வருது. ஸோ 6x + 1. ஸோ 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 + 1. இது வந்து என்ன வரும் -18 + 1. ஸோ வேறு சைன் இருந்தால் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும், சேம் சைன் இருந்தால் ஒரு ஆட் பண்ணணும், வேறு சைன் இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 18 - 1 17. பெரிய நம்பருக்குள்ள சைன். ஸோ கிரேட்டர் நம்பர் நம்மளுக்கு மைனஸ் இருக்கிறதுனால ஸோ -18 -17 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2. ஸோ 2 இதில் எதில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் டேர்மில் இருக்குது. ஸோ 5x² - 1. 5 இன்ட்டு x²க்கு பதிலாக 2² - 1. 5 இன்ட்டு 2² 4 - 1. 5 4s are 20 - 1 = 19. ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 = -17 + 19. ஸோ வேறு சைனுங்கிறதுனால சப்ட்ராக்ஷன் தான். ஸோ 19 - 17 2. இதில் பெரிய நம்பர் வந்து நம்மளுக்கு 19ங்கிறதுனால +2 தான். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1. ஸோ எஃப் ஆஃப் 7 இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்மில் இருக்குது. ஸோ 3x - 4. ஸோ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 7 - 4. 3 7s are 21 - 4. 21 - 4 17. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1. ஓகே, 1 வந்து இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 1ல் தான் இருக்குது. ஸோ 6x + 1. 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 + 1. 6 + 1 = 7. ஸோ செகண்ட் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1 = எஃப் ஆஃப் 7க்கு 17 மைனஸ் எஃப் ஆஃப் 1க்கு 7. 17 - 7 10. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 2f ஆஃப் 4 + எஃப் ஆஃப் 8. ஓகே, இப்போது எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிக்கலாம். 4 வந்து நம்மளுக்கு செகண்ட் கண்டிஷனில் இருக்குது. 5x² - 1. 5 இன்ட்டு x². ஸோ 4² - 1. 4² நம்மளுக்கு 16 - 1. 16 இன்ட்டு 5 80 - 1 79. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 8. 8 பார்த்திங்கன்னா தேர்டு இதில் இருக்குது. ஸோ 3x - 4. 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 8 - 4. 3 8s are 24 - 4 20. ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் 8. ஸோ இந்த எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இந்த டேர்மை மறந்துடுவாங்க. ஸோ நமக்கு 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். +20. 79 இன்ட்டு 2 158 + 20 = 178. ஓகே, fourth subdivision
2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு f of minus 2 கண்டுபிடிக்கலாம். f of minus 2 நம்மளுக்கு ஃபஸ்ட் டேர்மில் தான் இருக்குது. ஸோ 6x plus 1. 6xக்கு பதிலாக minus 2 plus 1. 6 2s are 12. ஸோ minus 12 plus 1 equal to minus 11. ஸோ வேறு சைனுங்கனால சப்ட்ராக்ஷன் பண்ணி பெரிய நம்பருக்குள்ள சைன் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு f of 6. f of 6 நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னா தேர்ட் டேர்மில் வருது. 3x minus 4. 3 into xக்கு பதிலாக 6 minus 4. 3 6 are 18 minus 4 equal to 14. நெக்ஸ்ட் f of 4. f of 4 இந்த சம்மில் நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அதையே பார்த்துக்கலாம். f of 4ஓட ஆன்சர் நம்மளுக்கு 79. நெக்ஸ்ட் f of minus 2. minus 2 நம்ம இங்கே தான் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். minus 11. ஸோ ஓகே, இப்போ இந்த நம்பரை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. So 2 into f of minus 2. f of minus 2 நம்மளுக்கு minus 11 minus f of 6. f of 6 வந்து நம்மளுக்கு 14 divided by f of 4 79. f of minus 2க்கு minus 11. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 11 2s are 22 minus 14 divided by 79 minus 11. ஸோ இந்த ரெண்டுமே சேம் சைனுங்கிறதுனால ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 36 டிவைடட் பை 79லேருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 68. ஸோ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பர் தான். ஸோ ஈவன் நம்பருங்கும்போது நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இது ஆக்சுவலாக கண்டுபிடிக்க கரெக்டாக வரல, கேன்சல் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இதோட ஆன்சரை விட்டுருங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து 2ஆல் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆல் பண்ணால் நம்மளுக்கு 1 2 is 2 16 வரும். 18 2s are. ஸோ இங்கே 3 4. ஸோ அகெயின் இதுவுமே நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான். ஸோ 2ஆல் பண்ணிக்கலாம். 9 4s are. இங்கே 1 2 is 2 7. ஸோ minus 9 by 17. ஸோ என்ன பண்ணிக்கலாம், 4ஆலே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 9 4s are 36. 1 4 is 4 28. 7 4s are 28. ஓகே, ஸோ கேன்சல் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இதை கேன்சல் பண்ணுங்கம்மா. இல்லை அப்படின்னா -36 by 68ஓடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.